வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. அரசு மருத்துவமனை வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதி. அரசு நிகழ்ச்சிக்கு குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட தூய்மை பணியாளர்கள். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கும் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரத்திற்கும் குப்பை வண்டியில் அழைத்துச் சென்ற அவலம். ஓசூர் அருகே கழிவுநீர் நேரடியாக கலந்ததால் மாசடைந்த சந்திராம்பிகை ஏரி. ஆகாய தாமரைகளை அகற்றி ஏரியை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ஆண்டிப்பட்டி அருகே கிராம மக்கள் பயன்படுத்தும் சாலையை ஆக்கிரமித்த தனிநபர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கிராம மக்கள் போராட்டம். வாழப்பாடி உழவர் சந்தையில் விற்பனை மந்தமாக நடைபெறுவதால் விவசாயிகள் கவலை. உழவர் சந்தையை நகரின் மையப்பகுதிக்கு இடமாற்றம் செய்ய கோரிக்கை. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரத்தில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீர் குளம்போல் தேங்கியது. மருத்துவமனை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகளும் மருத்துவர்களும் வார்டுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். இதனால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவிலில் விட்டுவிட்டு பெய்த மழையினால் மகளிர் சுய உதவிக்குழுவின் கண்காட்சியில் விற்பனை முடங்கியது. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் முன்பு மகளிர் சுய உதவிக்குழுவினர் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்யும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடத்தப்படும் இக்கண்காட்சியில் 31 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பெய்த மழையினால் அரங்கிற்குள் தண்ணீர் வடிய தொடங்கியது. மழை நீரில் அரங்கிற்குள் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் நனைந்ததால் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். பெயருக்கு அரங்குகளின் மேற்கூரை அமைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தடையின்றி கண்காட்சி நடத்த ஏற்பாடு செய்து தருமாறு தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் பங்கேற்றும் நிகழ்ச்சிக்கு தூய்மை பணியாளர்களை குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்து வந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பட்டாக்களை வழங்கினார். இந்நிகழ்வில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தாம்பரத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு தூய்மை பணியாளர்கள் அதே போன்று செங்கல்பட்டிலிருந்து தாம்பரத்திற்கு குப்பை சேகரிக்கும் வாகனத்திலேயே அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த வீடியோக்கள் சமூக வலைதளம் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஓசூர் அருகே கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் ஏரி முழுவதும் ஆகாய தாமரைகள் ஆக்கிரமித்து காணப்படுகிறது. ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரம் தர்கா சந்திராம்பிகை ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கு ஆண்டுதோறும் வெளிநாட்டிலிருந்து பறவைகள் வலசை வருவது வழக்கம். இந்நிலையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தர்கா சந்திராம்பிகை ஏரியில் நேரடியாக கலக்கிறது. இதன் காரணமாக ஏரி நீர் மாசடைந்து மட்டுமின்றி ஏரி முழுவதையும் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளன. சந்திராம்பிகை ஏரி மாசடைந்ததால் வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. மேலும் ஏரியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதால் நெடுஞ்சாலை செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி சந்திராம்பிகை ஏரியை பாதுகாக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகேயும் குழந்தைகளை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு பள்ளி வேலைநாளில் வெறிச்சோடி காணப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உப்புத்துறை கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்திலிருந்து சுடுகாடு மற்றும் தோட்டங்களுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து பிரச்சனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரும் கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை. இதனால் உப்புத்துறை கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் யாரும் வருகை தரவில்லை. இதைத் தொடர்ந்து கல்வித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இயங்கி வரும் உழவர் சந்தையை இடமாற்றம் செய்யுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். விவசாயம் பிரதான தொழிலாக உள்ள இப்பகுதியில் உழவர் சந்தை அமைத்து தருமாறு பொதுமக்களும் விவசாயிகளும் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு சார்பில் வாழப்பாடியில் உழவர் சந்தை திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் விளைபொருட்களை உழவர் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தும் வருகின்றனர். இருப்பினும் பேருந்து வசதி இல்லாததால் உழவர் சந்தைக்கு பொதுமக்கள் வர ஆர்வம் காட்டவில்லை. இதனால் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் தவிர்த்து வரும் விவசாயிகள் உழவர் சந்தை நகரின் மையப்பகுதிக்கு மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தையில் நான் ஓரளவாக காய் விற்று கொண்டு இருக்கிறேன். விவசாயம் செய்து காய் விற்று வருகிறேன். போதிய விற்பனை ஆவது இல்லை. ஆகவே அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அருகில் மக்கள் அதிகமான நடமாட்டம் உள்ள பகுதிக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது விற்பனைக்கு உண்டான கன்னிவெடி தாக்குதலிருந்து இராணுவ வீரர்களின் உயிரை காப்பாற்றும் ஸ்மார்ட் ஷூவை கண்டுபிடித்த மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் சாலமோன் டேவிட் என்ற மாணவன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். தமிழ்நாடு 5ஆம் பட்டாலியன் NCCயில் சேர்ந்த மாணவர் சாலமன் டேவிட் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதிலும் அதீத ஆர்வம் கொண்டுள்ளார். இந்நிலையில் இந்த மாணவர் கன்னிவெடி தாக்குதலிருந்து இராணுவ வீரர்களை காப்பாற்றும் விதமாக ஸ்மார்ட் ஷூவை உருவாக்கியுள்ளார். சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ள இந்த ஷூ கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருப்பதை வீரர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு டெல்லியில் நடைபெற்ற அறிவியல் போட்டியில் முதல் பரிசையும் தட்டிச் சென்றது. இதைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவன் சாலமோன் டேவிட்டை நெல்லை சரக DIG நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். கொடைக்கானலில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக புதிய இணையதளம் வெளியிடப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் இந்த இணையதளத்தை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்ற உறுப்பினர் வின்சென்ட் தொடங்கி வைத்தார். PAPKS.com என்ற இந்த இணையதளத்தின் மூலம் பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட மூலிகைகள், தேன், கிழங்கு வகைகள் மற்றும் அலங்கார பொருட்களை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள பல மாநிலங்களில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் இத்தகைய திட்டங்களை தீட்ட இருக்கிறது. அதன் மூலம் இந்த பழங்குடி ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள
திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். இன்னும் 38 மாவட்டங்களுக்கும் இது செல்ல இருக்கிறது. அதற்குரிய முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாய் இறந்த நிலையிலும் +2 பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வந்து கதறி அழுத மகளின் சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வனசங்கரி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் முருகேசன் அமுதா தம்பதியினர். இவர்களது மகள் பிரியதர்ஷினி தனியார் பள்ளியில் +2 படித்து வருகிறார். +2 பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் சூழலில் மாணவி பிரியதர்ஷினியின் தாய் அமுதா உடல்நிலை சரியில்லாததால் நேற்று உயிரிழந்தார். தாய் இறந்த துக்கத்திலும் மாணவி பிரியதர்ஷினி பள்ளிக்கு சென்று கணித தேர்வு எழுதினார். வீடு திரும்பிய மாணவி தனது தந்தையை கட்டி அணைத்துக் கொண்டு கதறி அழுதார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகள் எதிரொலியாக தென்காசி அருகே சுடுகாட்டுக்கு பாதை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சியில் காமலாக்குறிச்சி கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் கிராம மக்கள் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு வயல் வழியாக அடக்கம் செய்ய கொண்டு சென்றனர். இதுகுறித்து கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலாக்குறிச்சி கிராமத்தில் நிலவும் அவலம் குறித்து நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பு வெளியானது. இதன் எதிரொலியாக ஆலங்குளம் தாசில்தார் தலைமையில் அரசு அதிகாரிகள் காவலாக்குறிச்சி கிராமத்தில் சுடுகாட்டுக்கு பாதை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். போஸ்டர்ஸ் எடியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது. சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சங்கராபுரம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள சாலை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் மாறியது. மழை நீரோடு கழிவு நீரும் சேர்ந்து சாலையில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். எனவே சாலையில் தேங்கியுள்ள நீரை உடனடியாக அகற்றி மழைநீர் வடிகால் பணிகளை சரிவர செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு அலுவலகங்களில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி சேலத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைப்பது, இரவு நேர ஆய்வுக் கூட்டங்களை கைவிடுவது, அரசு அலுவலகங்களின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண் அரசு ஊழியர்கள் கோரிக்கை அட்டைகளை கழுத்தில் தொங்கவிட்டவாறு கலந்து கொண்டனர். உடுமலைப்பேட்டை உள்ள அம்மா உணவகத்தில் குடிநீர் வசதி இல்லை என புகார் எழுந்துள்ளது. உடுமலைப்பேட்டை கல்பனா சாலையில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதானதால் சமையலுக்கும் உணவு அருந்துவோருக்கும் தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மலிவு விலை உணவை வாங்கி அருந்தும் ஏழை எளிய மக்கள் அதைவிட அதிக விலை கொண்ட குடிநீர் பாட்டிலை வாங்கி பருகி வருகின்றனர். இதனால் அம்மா உணவகத்தில் குடிநீர் தங்குதடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றி அபராதம் விதித்தனர். தருமபுரி நகர மற்றும் புறநகர பேருந்து நிலையத்திற்கு தினந்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து வியாபாரிகள் பல்வேறு கடைகளை அமைத்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நகராட்சி ஆணையர் சேகர் தலைமையிலான அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி அதன் உரிமையாளர்கள் மீது அபராதம் விதித்தனர். உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாள் விழாவை ஒட்டி அம்மன் பட்டாடை மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் மேளதாளம் முழங்க அம்மனின் பல்லக்கு 4 ராஜ வீதிகளில் வலம் வந்தது. அப்போது திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள கடமனேஸ்வரர் கோவிலில் மாசி மாக தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சைவ சமய குறவர்கள் 4வரால் பாடல் பெற்ற இக்கோவிலில் மாசிமக பெருந்திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வெவ்வேறு வாகனம் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
விழாவின் 9ஆம் நாளான தேரோட்டம் நடைபெற்றது. கடம்பனேஸ்வரர் பெரியநாயகி அம்பாளோடு திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என பக்தி முழக்கத்தோடு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடந்த விளையாட்டுச் செய்தியை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டையில் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்திலே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாக உள்ளது புதுக்கோட்டையின் தனிச்சிறப்பாகும். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வீரக்குடி அய்யனார் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்க புதுக்கோட்டை மட்டுமின்றி சிவகங்கை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 700 காளைகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக களமிறக்கப்பட்டன. சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 6 சுற்றுகளில் சுமார் 700 வீரர்கள் கலந்து கொண்டு மாடுகளை பிடித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பீரோ, கட்டில், சில்வர் பாத்திரங்கள், மிக்சி, குக்கர், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர்.